இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் சிபி சார கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னனா இல்ல இந்த வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டேனா? அதுதான் விதி. நான் இதெல்லாம் வேணான்னு தானேமா போனேன். ஜனமா என்ன கட்டாயப்படுத்துனதுனாலதான் நான் மனமேடையில போய் உட்கார்ந்தேன். என்ன ஏதோ குற்றவாளி மாதிரியே பாக்குறாருமா சிபி சார். நான் ஏதோ பிளான் பண்ணி அவர் ஏமாத்துனதா சொல்றாரு. நான் போய் சொல்றேனாமா? நான் ஏமாத்துறேனாமா? இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு சிபி அப்படிதான் யோசிப்பாரு. காலம் அவருக்கு எது நல்லது எது சரின்னு கண்டிப்பா கத்து கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கணும் தமிழ். தெரியலம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தமிழ், சிபியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நடந்தது துரோகம். அது துரோகம் இல்ல, உண்மைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரே மாறிடுவாரு. அது வரைக்கும் காத்திருக்கிறத தவிர, அவர் மனச மாத்துறத தவிர நமக்கு வேற வழியே இல்ல. தமிழ், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஊர்ல உன் கல்யாணம் நின்னு போனப்போ நாம எப்படி உடைஞ்சு போனோம். மொத்தத்தையும் இழந்து ஏதோ ஒரு நம்பிக்கையில இந்த ஊருக்கு வந்தோம். 25 வருஷமா பாக்காத எங்க அம்மா கண்ல நீ பட்ட. யாருன்னே தெரியாத உன்ன கூட வச்சு பாக்கணும்னு நினைச்சாங்க. சிபிக்கு பொண்ணெல்லாம் கேட்டாங்க. அது நடக்கல. சிபிக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் முடிவாச்சு. அந்த கல்யாணத்துல 1000 தடங்கள். முகூர்த்த புடவையில இருந்து தாலி வரைக்கும் எவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் தாண்டியும் உனக்கும் சிபிக்கும் கல்யாணம் நடந்திருக்குன்னா இததான் விதிங்கிறது. தமிழ், நீதான் சிபிக்காக பிறந்தவ. அதனாலதான் விளையாடக்கூடாத விளையாட்டெல்லாம் விளையாடி விதி ஒன்ன இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கு. நடந்த எதுவுமே நம்ம கையில இல்ல தமிழ். நம்மள மீறி நடந்திருக்கு. கொஞ்ச நேரத்துல உசுரே இல்லடி. என்னடி பண்ற? இப்ப எதுக்கு எல்லாரும் கதவை உடைச்சிட்டு இருக்கீங்க? மா, இப்ப எதுக்கு நீ அழற? இல்லடி, இவ பண்ண காரியத்தினால நீ மனசுடைஞ்சு தப்பா எதுவும் பண்ணிடுவா. நிறுத்துமா. இப்ப எதுக்கு நீ தமிழ குறை சொல்லிட்டு இருக்க? அவ என்ன தப்பு பண்ணா? ஜனமா அத்தானுக்கு தமிழ் தான் சரியான ஆளுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த முடிவை ஜனமாவே சொன்னாங்க. அத்தானும் தாலி கட்டினாரு. இதுல நம்ம வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இல்லடி, நீ சிபிய மனசுல ஆமா விரும்பினந்தான். அவர்தான் என் புருஷனா வரணும்னு சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டேன். ஆனா அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி அவர் என் அத்தா இல்ல, தமிழோட புருஷன். அதை யாராலையுமே மாத்த முடியாதுல்ல. ஆனா என்னால என்ன மாத்திக்க முடியும்? நான் மாத்திக்கிட்டேன். நீங்களும் மனச மாத்திக்கிட்டு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. வெண்பா, நிஜமாதான் சொல்றியா? ஆமா ஜனம்மா, நீங்க அத்தான தமிழ் கழுத்துல தாலி கட்ட சொன்னது எனக்கு பிடிக்கல. ஆனா என்னால அதை தடுக்கவும் முடியல. என்னென்னமோ நடந்துருச்சு. இனிமே எதுவும் மாறாதுல்ல. மாறாத ஒரு விஷயத்துக்காக வருத்தப்பட்டு ஆள்றதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. அதனால நானும் கஷ்டப்பட்டு மத்தவங்களையும் கஷ்டப்படுத்துறதுல எனக்கு விருப்பம் இல்ல. சிபி உன்னதான் லவ் பண்றான். உன்னை மட்டும்தான் லவ் பண்றான். அத சிபியாலேயே மாத்த முடியாது. இல்லம்மா, சிபி சார் என்ன வெறுத்து ஒதுக்குறாரு. என்ன வெறுப்பா மட்டும்தான் பாக்குறாரு. அது தற்காலிகம் தான் தமிழ். ஏன்னா சிபியோட கோவமும் சிபி நினைச்சது நடக்கலையேங்கிற ஆற்றாமையும் தான் சிபிக்குள்ள இருக்கிற காதலை மறைச்சிட்டு இருக்க. அத சிபி சீக்கிரமே உணர்வான் தமிழ்.
நீ சிபிய மனசார லவ் பண்ணல, அத உன்னால மறுக்க முடியாதுல்ல? இல்லம்மா, இப்போ நான் இருக்கிற நிலைமைக்கு ஒரு நிலைமையும் இல்ல. நேத்து இருந்ததை விட இன்னைக்கு உன் வாழ்க்கை பெட்டரா தான் மாறி இருக்கு. உண்மையா நேசிக்கிற 2 பேர் சேரணுங்கிறது தானே விதியா இருக்கணும். சொத்தையும் பணத்தையும் மட்டுமே நோக்கமா வச்சிருக்கவங்க ஜெயிச்சிட கூடாதுன்னு நான் எந்த அளவுக்கு முனைப்பா இருந்தனோ அதே அளவுக்கு கடவுளும் முடிவா இருந்திருக்காரு. அதனாலதான் சம்யுக்தா தப்பானவங்கிற விஷயம் ஓ மூலமா வெளியே தெரிஞ்சிருக்கு. ஓ மூலமா இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறது தான் கடவுளோட முடிவு. தமிழ், உங்க 2 பேருக்கும் எது நல்லதுன்னு நான் யோசிச்சுதான் அதை செஞ்சேன். ஆனா அவரு எப்படி பிஹேவ் பண்றாருன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. எனக்கு சிபி சார பார்த்தாலே பயமா இருக்கு ஜனமா. பயமா இருக்குல்ல? நீ அப்படி பயப்படணும்னு தான் சிபி அப்படி பண்றான். நிறுத்துங்க. சம்யுக்தா கழுத்துல சிபி சார் தாலி கட்டக்கூடாது. நான் உயிரோட இருக்கணுமா இல்ல தமிழ் கழுத்துல தாலி கட்டுறியா? வா தமிழ், வா உள்ள வா. உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன். வா. ஆமா, வெறுங்கையோட வந்திருக்க. இந்த பால் சொம்பு அதெல்லாம் இல்ல. என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றாங்க இது கூட தெரியாம? ஓ, வந்தோடனே பால் பழம் சாப்பிட்டியே, அதனால வேணாம்னு சொல்லிட்டாங்களா? சிபி சார் ப்ளீஸ். என்ன ப்ளீஸ்? என்ன ப்ளீஸ்?